ஜெயிலர் இரண்டாவது பாகத்தோட அபிஷியலான ரிலீஸ் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா தான் இருக்க போகிறது. ஜெயிலர் இரண்டாவது பாகம் இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில முதல் 1000 கோடி வசூலை வந்து அடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து படக்குழு வந்து இருக்காங்க. இந்த சமயத்துல படத்தோட ரிலீஸ் தேதியில நிறைய கன்ஃபியூஷன் வந்து இருக்கு. சோசியல் மீடியால வந்து ஒரு தரப்பு வந்து படம் வந்து இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் மே மாதம் ரிலீஸ் ஆகாது, ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படி இப்படின்னு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து நிறைய ஒர்க் இருக்கு அப்படி இப்படின்னு பல தகவல்கள் வந்து பல ரூமர்ஸ் வந்து பரவிக்கொண்டு இருக்கு. ஆக்சுவலா படத்தை வந்து எப்ப ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா, அபிஷியலா வந்து ரஜினிகாந்தே சொல்லியிருப்பாங்க, அதாவது ஜூன் 12ஆம் தேதி ஜூன் மாசம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஜனவரிக்கு முன்பு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இது வந்து சும்மா வந்து ரேண்டமா சொன்னாரா, இல்ல வந்து அப்போதைக்கு வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஜூன் மாசம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் பிளான்ல வந்து இருந்துச்சா அப்படிங்கிற விஷயம் சுத்தமா தெரியல. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் ஜூன் மாசம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்ப இருந்து ரசிகர்கள் ஓகே இந்த திரைப்படம் ஜூன் மாசம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா சன் பிக்சர்ஸ் வந்து வேற மாதிரி ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. பொதுவா சன் பிக்சர்ஸ் ஒரு திரைப்படம் ரிலீஸ் பண்ணா ப்ராப்பரா ரிலீஸ் டேட் வந்து சும்மா ரேண்டமா ரிலீஸ் பண்ணாம ஒரு பெரிய ஹாலிடே இருக்க மாதிரி தான் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பராசக்தி கூட எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்தை ஒரு பெரிய ஹாலிடேக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கோடை விடுமுறைக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கோடை விடுமுறைக்கு ஏன் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து 1000 கோடி வசூல் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஜெயிலர் முதல் பாகமே வந்து உலக அளவில் வந்து 700 கோடி ரூபாய்க்கு மேல வந்து வசூல் வேட்டை அடைந்து விட்டது. அதே மாதிரி இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் 1000 கோடி வசூல் வேட்டை அடைந்து தமிழ் சினிமால மிகப்பெரிய பெருமையை வந்து இந்த திரைப்படம் வந்து சேர்க்க போகிறது. அதுக்கான ஒர்க்கை வந்து சன் பிக்சர்ஸ் ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து கேமியோஸ் ஜெயிலர் முதல் பாகம் இந்த அளவுக்கு மாபெரும் வெற்றி திரைப்படமா அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமியோஸ். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு டாப் ஹீரோஸை கூப்பிட்டு படத்துல வந்து ஒரு கேமியோ ரோல் வந்து பண்ண வச்சாங்க. ஜெனரலான நார்மலான கேமியோ ரோல் மாதிரி இல்லாம படத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி ஒரு கேமியோ ரோல் வந்து பண்ண வச்சாங்க. அதே மாதிரிதான் இப்ப நார்த் இந்தியால இருந்து இந்த திரைப்படத்துக்கு கேமியோ வந்து ஒரு பெரிய ஹீரோ வந்து பிளான் பண்ணி இருக்காங்க, ஷாருக் கான் அவர்கள். இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் என்னதான் 700 கோடி வசூல் செய்தாலும் 1000 கோடி ஏன் டச் பண்ணல ஜெயிலர் முதல் பாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நார்த் இந்தியால இந்த திரைப்படத்துக்கு பெரிய ஓப்பனிங் வந்து இல்லாம இருந்துச்சு. ஒரு நல்ல டீசென்டான வசூல் இருந்துச்சு, ஆனா பெரிய ஓப்பனிங் வந்து இல்ல. அந்த ஒரு விஷயம் ஜெயிலர் இரண்டாவது பாக்கிறதுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஜெயிலர் இரண்டாவது பாகத்தை ஷாருக் கான் அவர்கள் கேமியோ ரோல் வந்து பண்ண வைக்க போறாங்க. ஷாருக் கான் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்துல இதுல நடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆக மொத்தத்துல செம சூப்பரான மூமெண்டம் வந்து கிரியேட் ஆகியிருக்கு ஜெயிலர் இரண்டாவது பாகத்துக்கு. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ரிலீஸ் டேட் வந்து ஏப்ரல் முதல் வாரம், அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி சன் பிக்சர்ஸோட பிறந்த நாள், சன் டிவியோட பிறந்த நாள் முன்னிட்டு அபிஷியலா ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். படத்தை வந்து மே மாதம் இல்லைன்னா வந்து ஏப்ரல் இறுதியில ரிலீஸ் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். அதுக்கான பேச்சுவார்த்தை தான் இப்ப வந்து போய்கொண்டு இருக்கு. படத்துக்கான சென்சார் இஷ்யூ எதுவுமே இல்லாம படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க எலெக்ஷனுக்கு அப்புறமா. எலெக்ஷனுக்கு அப்புறமா நிறைய திரைப்படங்கள் லைன் அப்ல வந்து இருக்கு. சூர்யா அவர்களோட கருப்பு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர், அதுக்கப்புறமா ஜனநாயகன், இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த திரைப்படங்கள் லைன் அப்ல வந்து இருக்கு. இந்த லைன் அப்ல இருக்க திரைப்படங்கள் எந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமா அமைய போகிறது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உங்களோட கொஸ்டின், அதாவது உங்களுக்கான கொஸ்டின், ஜெயிலர் இரண்டாவது பாகம் வந்து எப்ப ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சோ படம் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து போட்டியோட போட்டியா மே மாதம் கோடை விடுமுறைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு கேள்வி என்னன்னா, ஜெயிலர் இரண்டாவது பாகம் வந்து உலகம் முழுவதும் நாம எல்லாருமே எதிர்பார்க்கும் 1000 கோடி வசூல் வந்து கொடுக்குமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 1000 கோடி வசூல் வந்து கொடுப்பாரா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து சினிமா சம்பந்தமா எல்லா விஷயமும் ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.